என் அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன காரை பற்றி பார்க்குறோம்? எஸ், ரீசெண்டாக லான்ச் ஆன அல்கசார் ஃபேஸ் லிஃப்ட் பார்ப்போமா? வாங்க. ஹுண்டை அல்கசார் ஃபேஸ் லிஃப்ட் ரிவ்யூ கொடுத்ததுக்கு வெங்கட் சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். அண்ட் தேங்க்ஸ் டு ஹெச்எம்பி ஹுண்டை மோட்டார் பிளாசா ஈக்காடு தாங்கல் சென்னைக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். இந்த ஹுண்டைல நீங்கள் எந்த கார் டெஸ்ட் டிரைவ்ஸ் ஆர் புக்கிங்ஸ் பண்ணலாம், இந்த ஷோரூமோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அட்ரஸ், அஃபிஷியல் வெப்சைட், லொக்கேஷன் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஷோரூமுக்கு நீங்கள் தாராளமாக விசிட் பண்ணிக்கலாம். பானட் ஓப்பன் பண்ணி பானட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்குது பானட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி அல்கசாருக்கும் இப்போ இருக்க அல்கசாருக்கும் நல்லாவே ஹெவி பண்ணியிருக்காங்க. பானட் செம்ம ஹெவியாக இருக்குது. சவுண்ட் இன்சுலேஷன் வந்துருங்க, ஃபுல்லாக உங்களுக்கு சவுண்ட் இன்சுலேஷன் கொடுத்துறாங்க. நான் பண்ணுறது வந்து சிக்னேச்சர் டீசல் 80 டாட் கன்வெர்ட்டர், அதுதான் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன். CRDA டீசல் இன்ஜின். இதில் என்னென்ன இருக்குன்றத மட்டும் சொல்கிறேன். உங்களுக்கு இன்ஜின் ஸ்பெக்லாம் எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. ஸோ இதனால் இதில் என்னென்ன இருக்குன்னு மட்டும் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் CRDA டீசல் இன்ஜினுங்க, 4 சிலிண்டர். இதோட சிசி வந்து 1493 சிசிக்கான இன்ஜின் கொடுத்துட்றாங்க. அண்ட் மேக்ஸிமம் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 114 பிஎஸ்பி பவர் அண்ட் 250 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு 6 ஸ்பீட் 80 டார்க் கன்வெர்ட்டர் நான் பண்ணுறது. சிக்னேச்சர் டீசல் 7 சீட்டர் நான் பண்ணுறது. அதனால் இதில் இருக்கிறத மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். மேபி டர்போ இல்லை பெட்ரோல் வந்துருச்சுன்னா நான் பெட்ரோல் போகிற அப்போ நான் அந்த ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இதில் இருக்கிறத மட்டும் பார்ப்போம். இந்த இன்ஜின் ஸ்ப்ரே ஃபுல்லாகவே வந்து ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. கார்டு வச்சு ஃபுல்லாக மறைச்சிடுறாங்க. இன்ஜின் கார்டுமே நல்லா கொடுத்துட்றாங்க. அங்கேயுமே நல்லா ஃபுல்லாகவே ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்றாங்க. சூப்பராகவே இருக்குது. ஸோ இப்போ இந்த பானட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் லிஃப்ட் அல்கசாரில் என்னென்ன மாற்றங்கள் ஃப்ரண்ட் போர்ஷன் பார்ப்போமா? வாங்க. ஃப்ரண்ட் போர்ஷனுங்க, அதாவது இதுக்கு முன்னாடி இந்த அல்கசார் வந்து நான் ஏற்கனவே போட்டிருப்பேன். அட்வென்ச்சர் வேரியன்ட் ஒன்று போட்டிருப்பேன். கரெக்டாக எப்படி இருக்கோ அப்படியே எக்ஸ்டெண்டடாக பண்ணால் அல்கசார்னு சொல்லி எப்போவுமே அப்படி தான் வந்துட்டு இருக்கு. அல்கசார்னாலும் உங்களுக்கு அப்படி தான் வரும். அதே மாதிரி தான் கரெக்டாக ஃபேஸ் லிஃப்ட் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுக்கும். அதுவும் யூடியூப் சேனல் இருக்குது, நான் கீழே லிங்க்கில் போட்டு விட்றேன், நீங்கள் வந்து பாருங்கள். அதே மாதிரி எக்ஸ்டெண்டர் பண்ணி தான் விடுவாங்க நினச்சேன். ஆனால் இவனுங்க அப்படி கிடையாது. அதெல்லாம் இல்லை, ஃபுல்லாக டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போர்ஷன் டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. என்னென்னா உங்களுக்கு ஹெச் டைப் எல்இடி டிஆர்எல்ஸ் கொடுத்துட்றாங்க. ஃபுல்லாக உங்களுக்கு ஹெச் டைப் எல்இடி டிஆர்எல்ஸ், ஃபுல்லாக கனெக்டிங் டிஆர்எல்ஸ். இங்கேருந்து ஹெச் டைப்பு இண்டிகேட்டர்ஸ், சீக்வென்ஷியல் இண்டிகேட்டர்ஸ், அதாவது உங்களுக்கு ஸ்வைப்பிங் இண்டிகேட்டர்ஸ் இங்கேருந்து இப்படி போகும். இந்த சைடு இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சைட்லேருந்து இப்படி வரும். அதனால ஒரு சைடு இண்டிகேட்டர், ஒரு சைடு வந்து நான் லைட்டு போட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருக்கேன். லோகோ பிரஸ்ட் அலுமினியம் ஃபீல்டில் லோகோ கொடுத்துறாங்க. இப்போ எல்லா கார்லுமே ஹுண்டை கார்ஸில் இந்த மாதிரி பிரஸ்ட் அலுமினியம் கொடுத்துட்டு வராங்க. குரோம்லாம் வந்து தூக்கிட்டானுங்க, பரவாயில்ல. இங்கே இவ்வளோ தூரம் இந்த போர்ஷன் எஸ்டேப் டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட கனெக்ட் பண்ணியிருக்காம இங்கே ஒரு போர்ஷன் வந்து செப்பரேட் பண்ணி இங்கே ஒரு டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது லாங்லேருந்து பார்க்கணும் உங்களுக்கு தெரியாது, ஆனால் கிட்ட வந்து பார்க்கணும் உங்களுக்கு அந்த செப்பரேஷன் தெரியும். இங்கே பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 அந்த ஹெச்சே வந்து நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது ஃப்ரண்ட் போர்ஷனு. ஃபுல்லாக உங்களுக்கு இங்கெல்லாம் பிரஸ்ட் அலுமினியம் ஃபீல், இங்கே ஸ்கிப் பிளேட் எல்லாமே பிரஸ்ட் அலுமினியம் ஃபீலில் கொடுத்துட்றாங்க. அது பயங்கரமாகவே இருக்குது. அண்ட் உங்களுக்கு இங்கேயுமே ஏர் வெண்ட்டு, ஃபாக் லேம்ப்ஸ்லாம் வராது. ஹெட்லாம்ப்ஸ் உங்களுக்கு அங்கே ஹெட்லாம்ப்ஸ் வந்துடும். அது வந்து நம்ம கிரெட்டாவில் பார்க்குற அதே ஹெட்லாம்ப்ஸ் தான். உங்களுக்கு குவாட் பீம் ஹெட்லாம்ப்ஸ், ஐ பீம் அண்ட் லோ பீம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் டாப் ஆஃப் தி லைன் வேரியண்ட்டில். உங்களுக்கு 4 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது. ஃபாக் லேம்ப்லாம் இல்லை, அது போல் ஒரு கிளாஸிங் மெட்டீரியலில் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஆக்சசரிஸாக கூட போட முடியாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஃபாக் லேம்பே போகிற ப்ரொவிஷனே கிடையாது. இங்கேயுமே ஒன்று கிரில்லு, இந்த இடத்துல ஃபுல்லாகவே கிரில் எல்லாமே டீக்ரோம் பண்ணிட்டாங்க. இந்த கிரில்ல எல்லாமே டீக்ரோம் பண்ணிட்டாங்க. கிரில்ல சின்னதாக்கியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம கரெக்டாக என்லைன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அந்த இது வரைக்கும் கிரில் இல்லாமல் கிரில்ல சின்னது பண்ணியிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது. அப்புறம் இங்கே இந்த இடத்துல உங்களுக்கு 360 டிகிரி கேமரா இருக்குது. அந்த 360 கேமராக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவுமே இந்த காரில் வந்து கொடுத்துட்றாங்க இந்த இடத்துல உங்களுக்கு. அப்புறமா இங்கே கீழே வந்து உங்களுக்கு ஏடாஸ்க்கான ரேடாருமே கொடுத்துட்றாங்க. அது மேலே கேமரா வந்துடுங்க. இங்கே ரேடாரு, மேலே கேமரா வந்துடும். ஃப்ரண்ட் போர்ஷன் சூப்பராகவே இருக்குது. நான் அப்படியே சைடு வந்தேன்னா அல்கசார் ஃபேஸ் லிஃப்டோட டயர் ப்ரொஃபைலுங்க. டயர் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா 215/55 or 18 இன்ச்சஸ் போர்டு, 18 இன்ச் டயரு. உங்களுக்கு டைமண்ட் கட் அலை வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அலை சேஞ்ச் ஆயிருக்கு. பழைய அல்கசாருக்கும் இப்போ இருக்க அல்கசாருக்கும் அலை சேஞ்ச் ஆயிருக்கு. 4 டயர்ஸ், 4 டயருமே டிஸ்க் பிரேஸ் வந்துருங்க. உங்களுக்கு இதுதான் நான் சொல்கிறேன், ஃபுல்லாக அந்த கிளாஸி மெட்டீரியல். ரிமனம் வீலர்ஸ்லாம் எப்படி பார்த்துருப்பாங்க, ஒரு பிளாஸ்டிக் ஃபீல்டை நம்ம வந்து பார்த்துருப்போம். ஆனால் ஃபுல்லாக கிளாஸே ஆக்கிட்டாங்க. இப்போ இது ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. உங்களுக்கு சைடு வரைக்குமே போகுது. அண்ட் இங்கே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கியர். நான் பண்ணது 80 டார்க் கன்வெர்ட்டர் டீசல், அதனால் உங்களுக்கு ஆட்டோக்கான இது கொடுத்துட்றாங்க. ஓஆர்பிஎம் உங்களுக்கு ஆட்டோ ஃபோல்டிங் ஓஆர்பிஎம். அது யூஸ்வலாக வந்து ஆட்டோ ஃபோல்டிங் வந்து இந்த இடத்துல ஸ்வைப்பிங் இண்டிகேட்டர்ஸ் ஓஆர்பிஎம்ல இண்டிகேட்டர்ஸ் வந்துடும். 360 டிகிரி கேமரா வந்துடுது.
எனக்கு தெரிஞ்சு இது ஒரு புது அப்டேட்டுங்க. 360 கேமரா, ஓவராலாக சூப்பராக இருக்கு. அண்ட் பலிங் ஸ்பாட் அலர்ட்டுமே ஓவர் பீமில் உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் இதர் கார் லென்த்து விருத்து ஆகிட்டுங்க. அல்காசார் ஃபேஸ் லிஃப்ட்னால லென்த்து விருத்து ஆகிட்டல, எந்த சேஞ்சஸுமே இல்லை. அதனால நான் இதானும் உங்களுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 4560 mm, விருத்து வந்து 1800 mm, ஹைட் வந்து 1710 mm, வீல் பேஸ் 2760 mm, அதாவது 60 mm வீல் பேஸ். இந்த வீலிருந்து இந்த வீல் வரைக்கும் இருக்கிற வீல் பேஸு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 200 mm, அந்த கரெக்டால இருக்கிற அதே கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஷோல்டர் லைனுமே போகுது, அதுவுமே நல்லாவே இருக்குது. இங்கேயுமே ஷோல்டர் லைன் போகுது. வீல் ஆர்ச் எல்லாமே வந்து அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் லைக் ஒரு மேட் ஃபினிஷில் வந்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ ஃபுல்லாகவே கிளாசி பிளாக் அந்த வீல் ஆர்ச்லாம் கொடுத்துறாங்க ஃபுல்லாக. இப்போ அது ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. எல்லாம் இப்போ வர கார்ஸ்லாம் அப்படி தான் பண்ணிட்டு வராங்க. இந்த வீல் ஆர்ச் எல்லாமே கிளாசி பிளாக், அதாவது அந்த பாடி கலர்லேயே கிளாசி பிளாக்ல கொடுத்துட்றாங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக், அதனால ஆட்டோக்கான வேரியன்ட் வந்துடும் உங்களுக்கு. இது வந்து டீக்ரோம் பண்ணிடுறாங்க. இந்த டோர் ஹேண்டில்ஸ் உங்களுக்கு பார்க்கறதுக்கு பாடி கலரில் தெரியும், பாடி கலர் கிடையாதுங்க, டீக்ரோம் பண்ணிடுறாங்க. குரோம்க்கு டீக்ரோம்க்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு ரிக்வஸ்ட் சென்சார் வந்துடும். இதுலேயும் ஒரு சூப்பரான ஃபீச்சர் இருக்குது. என்னன்னா, உங்களுக்கு மொபைல் ஃபோன் இருந்துச்சுன்னா நீங்கள் பக்கத்தில் வச்சு மொபைல் இப்படி டேப் பண்ணிங்கன்னா கார் வந்து அன்லாக் ஆயிரும். அதுக்கு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப் வச்சுட்டு இப்படி பண்ணிங்கன்னா கார் அன்லாக் ஆயிரும், லாக் ஆயிரும். மொபைல் சார்ஜ் இல்லைன்னா என்னடா பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் இந்த ரிக்வஸ்ட் சென்சார் இருக்குது. அதுவுமே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரூஃப் லைட்ஸ் உங்களுக்கு பிரிட்ஜ் டைப் ரூஃப் லைட்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த ரூஃப் லைட்ஸ் உங்களுக்கு அங்குமே வந்து ஒரு மாதிரி கிரே ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. பிரிட்ஜ் டைப்னா அதோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரூஃப் லைட்ஸ் வருங்க. அந்த நீங்கள் வந்து எக்ஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேன்னு ஸ்லோப்பாக அப்படியே வந்து அப்படியே ஒரு கர்வ் மாதிரி வரும். ஆனால் அவங்க வந்து பிரிட்ஜ் டைப் ரூஃப் லைட்ஸ்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு ரூஃப் லைட்ஸ் கொடுத்தா ஃபங்க்ஷன் பண்ணுற ரூஃப் லைட்ஸ் தான். மீதி எல்லாமே சேம் அதே தான். உங்களுக்கு ஃபுல்லாகவே டீக்ரோம் பண்ணி நல்லாவே கொடுத்துருக்காங்க. இங்கே எல்லாமே பிளாக் ஆக்கிட்டாங்க ஃபுல்லாக. இந்த போர்ஷன் வந்து இப்படி வருதுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த போர்ஷன் இப்படி வருது. இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஸ்லோப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இப்போ ஸ்ட்ரைட் ஆக்கியிருக்காங்க இந்த குவார்டர் கேஸ் தேர்ட் பேசஞ்சருக்கு. சூப்பர். ஏதோ ஒன்று சைட் ப்ரெசன்ஸ் சேஞ்ச் ஆகலை, ஆனால் ஏதோ ஒன்று சேஞ்ச் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பழைய அல்காசாருக்கு இப்போ ஃபேஸ் லிஃப்ட் ஆனதுக்கும் உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சைட் ப்ரெசன்ஸ் அவ்வளோதான், சூப்பராகவே நல்லா கிளாஸாகவே இருக்குன்னு சொல்லலாம். நான் அப்படியே பேக் வந்தேன்னா இந்த காரோட பேக் ப்ரெசன்ஸ் வேற லெவலில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நான் தான் சொன்னேன் ஃப்ரண்ட்டும் பேக்கும் சூப்பராகவே சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு. உங்களுக்கு வந்து எல்இடி கனெக்டடு டெய்ல் லேம்ப்ஸ், இங்கேயுமே வந்து ஹெச் டைப் எல்இடி கனெக்டட் டெய்ல் லேம்ப்ஸ் கொடுத்துட்றாங்க. அதாவது ஹெச்னா இன்னும் ஒன்றும் இல்லை, ஹுண்டாய் ரெப்ரசென்ட் பண்ணுறதா வந்து ஹெச் டைப் எல்இடி டெய்ல் லேம்ப்ஸ். இங்கே 2 ஹெச், இங்கே ஒரு லைனு. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் இங்கேயுமே உங்களுக்கு இங்கேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வருதுங்க. அல்காசார் வந்து நீங்கள் டச் பண்ணி ஃபீல் பண்ண முடியாது. நேம் பேட்ச் உங்களுக்கு இந்த கிளாஸ்க்குள்ளே வச்சுட்டாங்க. பிரஸ்ட் அலுமினியம், ஹுண்டாய் லோகோ. நான் பண்ணுற சிக்னேச்சர், அதுக்கான வேரியண்ட்டுக்கான பேட்சிங் உங்களுக்கு வந்துடும். இதே டர்போனா உங்களுக்கு டர்போ வேரியண்ட்டுக்கான பேட்சிங் கொடுத்துருவாங்க. மீதி எல்லாமே வந்து ரியர் வைப்பரு, டீஃபாகரு, ஸ்பாய்லருமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஐமௌண்டோர் ஸ்டாப்லாமே நல்லா லென்த்தாக கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட்லாம் சின்னதாக இருக்கும், இப்போ லென்த்தாக கொடுத்துட்டானுங்க. உங்களுக்கு வைப்பர் வாஷர் இங்கே இருக்குதா? ஓகே. அண்ட் மேலே உங்களுக்கு ஷார்ப் ஆண்டனா வந்துடுங்க. சூப்பர். அப்புறமா வந்து பேக்லையுமே 4 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது, விச் இஸ் நைஸ். நான் உங்களுக்கு க்ளோஸ்அப் போட்டு காட்டுறேன். உங்களுக்கு ரிஃப்ளெக்டர்ஸுமே இருக்குது, அதுவுமே வந்து லைனாக கொடுத்துருக்காங்க. லிஃப்டர்ஸுமே நல்லா லைனாக வச்சு ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட் அலுமினியமில் ஒரு ஸ்கிப் பிளேட்டு சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அல்காசாரோடையே ஒரு பூட் ஸ்பேஸ் போகும். அதுக்கு முன்னாடி அல்காசார்னாலே ஒரு முக்கியமான விஷயம் சைலன்சரில் இருக்குது. இதாங்க அல்காசாரோட சைலன்சரு. ஸோ அல்காசார்னாலே டபுள் சைலன்சர் தான் உங்களுக்கு வரும். நீங்கள் வந்து என்லைன் கரெக்டாக என்லைனு அப்புறமா எல்லாத்துலையும் டபுள் சைலன்சர் வருது. பட் நார்மல் வேரியண்ட்லேயே அல்காசாரில் உங்களுக்கு டபுள் சைலன்சர் அல்காசாரில் மட்டும் தான் உங்களால் பார்க்க முடியும். ரிவர்ஸ் லைட் உங்களுக்கு இங்கே வருது. ஸோ நான் சொன்ன ரிஃப்ளெக்டர்ஸ் இதுதாங்க. 1 2 3 4 5 6 லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க ரிஃப்ளெக்டர்ஸு. வேரியண்ட்டுக்கான சிக்னேச்சர் ஆப்ஷனல் இருக்குது. பட் எப்படி போனாலும் உங்களுக்கு சிக்னேச்சர் இந்த பேட்சிங் மட்டும் தான் கொடுப்பாங்க. வேரியண்ட்டுக்கான பேட்சிங்க. ரிவர்ஸ் கேமரா உங்களுக்கு இந்த இடத்துல ரிவர்ஸ் கேமராவுமே இந்த காரில் இருக்குது. ஓவராலாக பேக் ப்ரெசன்ஸ் அந்த பிரஸ்ட் அலுமினியம் சூப்பராகவே தெரியுதுன்னே சொல்லலாம். உங்களுக்கு பேக் ப்ரெசன்ஸ் பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ரியர் ப்ரெசன்ஸில் இங்கேயுமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த அல்காசார்லையாக இருக்கட்டும், கிரெட்டாலையாக இருக்கட்டும், ஃபேஸ் லிஃப்டான கிரெட்டாலே இது மாதிரி இருக்காது. பிரஸ்ட் அலுமினியம் ஃபீலில் இங்கே என்னது பார்த்தீங்களா, இங்கே டிசைன் பேட்டர்லாம் சூப்பராகவே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஏர்வெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. செம்ம கிளாஸாக இருக்குது. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துதான்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபினிஷு நான் ரியர் ப்ரெசன்ஸ் சொல்லாமல் மறந்துருப்பேன், இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த காரோட பூட் ஸ்பேஸுங்க. பூட் நான் ஓப்பன் பண்ணேன்னா உங்களுக்கு இல்லை ஆட்டோமேட்டிக் டெயில் கேட்லாம் இல்லை.
ஸோ நார்மலாக தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டெலிகேட்டில் இல்லை நார்மலாக தான் நம்ம பூட்டை ஓப்பன் பண்ணி ஆகணும். ஸோ கார் ரொம்ப கன்ஜஸ்டாக ஓகே. இதான் இந்த காரோட பூட் ஸ்பேஸ் அவங்களே வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிக்க. இது வந்து அந்த ட்ரையாங்கிளுங்க, இங்கே பஞ்சர் ஆகி போகும்போது அந்த ட்ரையாங்கிள் கிட்டு வச்சுட்டு இது வந்து நான் பண்ணுறது வந்து 7 சீட்டருக்கான வேரியன்ட்டு. நீங்கள் 6 சீட்டர்னா உங்களுக்கு அங்கே கேப்டன் சீட்ஸ் வந்துடும். நான் பண்ணுற 7 சீட்டர். அதனால ஒரு சீட்டு உங்களுக்கு அவங்களே வச்சுட்டாங்க. ஒரு சீட் ஃபோல்ட் பண்ணி ஒரு சீட்டு ஓப்பனில் வச்சுட்டு பரவாயில்ல, டிஃப்ரென்ஷியல் காட்டு ஈஸியாக இருக்கும். 180 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸுங்க உங்களுக்கு இந்த 7 சீட்டில் வந்துடும். நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம், அதுவுமே ஃபோல்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஒன்றுமே ஸ்பேஸ் அதிகமாகவே கிடைக்கும். ஒரு வீடே நீங்கள் ஷிஃப்ட் பண்ணலாம் போல், அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஸாக இருக்குது. நைட் டைமில் பூட் ஆக்சஸ் பண்ணி லைட்டு கொடுத்துட்றாங்க. போஷ் ஊஃபர் வந்துடுது, சூப்பர். அப்புறமா உங்களுக்கு ஜாக்கி அப்புறம் பஞ்சர் கிட்டு தான் உங்களுக்கு வந்து வரும். நான் இங்கே காட்டுறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சர் கிட்டு தான் வந்து கொடுத்துருக்கேன். மொபிலிட்டி பஞ்சர் கிட்டுங்க. இது டீசல் வேரியண்ட்டில் உங்களுக்கு ஸ்பேர் வீல் வராது. அதாவது நீங்கள் சேஸுக்கு அடியில் போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஸ்க்ரூ டைப்பில் ஒன்று தெரியுதா, ஸ்ப்ரிங் மாதிரி, அங்கே தான் ஸ்பேர் வீலுக்கான மவுண்ட் வரும். டீசலில் உங்களுக்கு ஸ்பேர் வீல் வராதுங்க. ஓகே, இப்போ நம்ம பூட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே என்னென்ன மாற்றங்கள்னு பார்ப்போமா இந்த ஃபேஸ் ஷிஃப்ட்டில் வாங்க. அப்புறம் டைவர்ட் டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓஆர்விஎம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சுவிச்சஸ்ங்க. ஆட்டோ ஃபோல்டிங் ஓஆர்விஎம் தோ. ஸோ ஆட்டோ ஃபோல்டிங் ஓஆர்விஎம்க்கான பட்டன்ஸுமே இங்கே கொடுத்துட்றாங்க. அப்புறமா லாக்குங்க, 1 டச் டவுன் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு டிரைவர் சைடுக்கு. அப்புறமா இது எல்லாமே நார்மல் பவர் விண்டோஸ், சைல்டு லாக்குக்கான விண்டோ லாக்கான பட்டன்ஸுமே கொடுத்துட்றாங்க. மெமரி சீட் இதோ 1 and 2. ஸோ இது ஆக்சுவலாக மூவ் ஆகுது, ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருக்காங்க. நான் வந்து 1 ப்ரெஸ் பண்ணேன்னா சேஞ்ச் ஆகுது பாருங்கள், மூவ் ஆகுது உங்களால் பார்க்க முடியும். ஸோ மெமரி சீட்டுக்கான ஃபங்க்ஷனுமே கொடுத்துறாங்க. இது வந்து ஒரு மேஜர் அப்டேட் இந்த அல்காசார் ஃபேஸ் ஷிஃப்ட்டில் சொல்லலாம். இங்கேயுமே ஒரு ஸ்டோரேஜுங்க. இந்த டேன் இன்டீரியர் ஃபுல்லாகவே 4 டோர்ஸுமே லெதர் அப்போஸ்ட்ரி கொடுத்துட்றாங்க இந்த இடத்துல. சூப்பர். இதெல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான், ஆனால் டேன் கலரில் சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. போஸ் ஸ்பீக்கர்ஸ், 1 லிட்டர் வாட்டர் பாட்டில்ஸ் வைக்கலாம். அப்புறமா இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான பட்டன்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டனு, அப்புறமா ஆட்டோ ஆஃபு, அப்புறமா வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல், பார்க்கிங் சென்சார்ஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் அதுக்கான பட்டன்ஸு, ஹெட்லைக்கான லெவலர்ஸுமே கொடுத்துட்றாங்க. இங்கே ஒரு ஏசி வெண்ட்டுங்க. நான் பண்ணுறது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி 80 டார்க் கன்வெர்ட்டர் டீசல் ஆட்டோமேட்டிக்கு. அதனால் உங்களுக்கு ஆக்சிலேட்டர், பிரேக், அங்கே ஒரு ப்ராப்பர் டெட் பெடல் கொடுத்துட்றாங்க. அப்புறமா ஒரு பானட் ஓப்பன் பண்ண சுவிட்சு, இந்த இடத்துல ஃபியூல் டேங்க் ஓப்பன் பண்ணுறது. இங்கேயுமே வந்து ஒரு பெஸ்ட் ஒரு டீக்ரோம் டார்க் க்ரோமில் ஒரு மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்றாங்க. இந்த கலர் வந்து நான் உங்களுக்கு ரோபஸ்ட் கிரீன் கலர் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அண்ட் இங்கேயுமே வந்து ஒரு ஏசி வெண்ட்டு. இது மேக்னெட்னு சொல்கிறாங்க. நீ ஏதாவது ஃபோட்டோஸ் எதாவது வச்சிங்கன்னா மேக்னெட் மாதிரி நீங்கள் ஒட்டிக்கலாம். ஸோ டேன் இன்டீரியர்ஸ் வேறு லெவல். அப்படியே உள்ளே வந்து பார்ப்போமா இந்த இன்டீரியர்ஸ் எப்படி இருக்குன்னு வாங்க. 4 டோர்ஸ், 4 டோர்லையுமே உங்களுக்கு ஆம்பியன் லைட்டிங் கொடுத்துட்றாங்க. அதாவது நடுவில் ஒரு லைட் வந்து ஃப்ளாஷ் ஆகிட்ட மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, ஷோரூமில் லைட் ப்ராப்ளம், கொஞ்சம் ஒரு லைட் மட்டும் அந்த ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க பாய்ஸ். அதை முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணி எடுக்கிறேன். உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஐம் ரியலி சாரி. ஓகே, ஹுண்டாய் அல்காசார் ஃபேஸ் லிஃப்டோட ஸ்டீரிங் வீலுங்க. எனக்கு இந்த ஸ்டீரிங் வீல் பர்சனாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்டீரிங் ஒரு ஃபேன் நீங்கள் யாராச்சும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து i20, அப்புறமா இதுக்கு முன்னாடி அல்காசார் கிரெட்டா வென்யூவில் நைட் எடிஷனில் கூட இந்த ஸ்டீரிங் நம்ம பார்த்துருப்போம். ஆல்மோஸ்ட் எல்லா கார்ஸுமே இந்த ஸ்டீரிங் வீல் இருக்குது. வெர்னால் ஏன் இப்படி பண்ணாங்க கொடுத்தாங்க தெரியல. வெர்னால் கொடுத்தா ஒன்றுமே சூப்பராக இருந்திருக்கும். இந்த அல்காசாரோட ஸ்டீரிங் வீல் சூப்பராகவே இருக்குது. டி ஷேப்ட் ஸ்டீரிங் வீல் ஃப்ரம் ஹுண்டாய். பட்டர்ஃப்ளை ஸ்டீரிங் வீல் எப்படின்னா சொல்லிக்கலாம். இங்கே வந்து கிளாசி பிளாக் ஆக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து அந்த மேட் ஃபினிஷ் லைக் பிரஸ்ட் அலுமினியம் ஃபீல்டில் இருக்கும். பட் ஃபுல்லாகவே கிளாசி பிளாக் ஆக்கிட்டாங்க. செம்மையாக இருக்காங்க. இன்டீரியர்ஸை பாருங்க, எங்கள் அப்பா ஃபுல்லாக டேன் இன்டீரியர்ஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இன்டீரியர்ஸ், டேன் கலர் இன்டீரியர்ஸ் அது வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நாபல் ப்ரௌன் சொல்கிறாங்க. பட் நம்ம வாயில் வந்து டேன் இன்டீரியர்ஸ் தான், அதனால டேன் இன்டீரியர்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் உங்களுக்கு ஹுண்டாய்க்கான லோகோ அதுவுமே வந்து பிரஸ்ட் அலுமினியம். இதெல்லாம் வந்து இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸுங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. உங்களுக்கு கால் பிக் இது வாய்ஸ் கமாண்ட் மோடு, அப்புறம் சாங் ட்ராக் மாற்றுறது, இங்கே சாங் ட்ராக் மாற்றுறது, ஃபேவரட்ஸு, வால்யூம் அப் பண்ணுறோம் எல்லாமே கொடுத்துட்றாங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஆஸ் யூஸ்வலாக க்ரூஸ் செட்டிங்ஸு, கிளஸ்டரோட மெனு சேஞ்ச் பண்ணுறது, க்ரூஸ் செட்டிங்ஸு, அதுக்கான ஸ்பீட் செட்டு, ஏராஸ்க்கான ஃபீச்சர்ஸ், அந்த லைன் டெபாசிட் ஏராஸ்க்கான ஃபீச்சர்லாம் உங்களுக்கு இங்கே கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இண்டிகேட்டர்ஸ், அப்புறமா வந்து ஹெட்லாம்ப்ஸ்க்கான சுவிச்சஸ்மே கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸுங்க. அப்புறம் இங்கே வந்து ஆட்டோமேட்டிக் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ், அதுக்கான சுவிச்சஸ்மே கொடுத்துறாங்க. நீங்கள் மேனுவலாக கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பேடில் ஷிஃப்டர்ஸ் வந்துடுது. ஸோ பேடில் ஷிஃப்டர்ஸ்மே கொடுத்துறாங்க. சூப்பர். ஓகே, இல்லை நான் எதுவுமே பண்ணல, இருங்க. அப்புறமா எஸ் இருக்குதே, என்னது டில்ட்டு டெலஸ்கோபிக் அட்ஜஸ்டபிள் டில்ட் அண்ட்
டெலஸ்கோபிக் அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் வீல் கொடுத்துறாங்க. காரோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நான் ஆன் பண்ணேன்னா ஓகே லோ ஃபியூவல், நான் ஓட்டலாம் மாட்டேங்க. ஓகே, ஸோ இந்த காரோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருங்க எவ்வளோ பிரைட்டாக சூப்பராகவே இருக்குது, செம்மையாக இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஆர்பிஎம் மீட்டர், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஸ்பீடோ மீட்டர் கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு கரண்ட் ட்ரிப்பு, அப்புறமா நீங்கள் இங்கே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை நீங்கள் வந்து மோடு நீங்கள் மெனுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். டைரக்ஷன் வருது, நார்த்து சவுட்டு, நம்ம நார்த்தை பார்த்து இருக்கோம் உட்காந்துட்டு இருக்கோம். ஓகே, அண்ட் உங்களுக்கு இந்த யூரியா லெவல், எஸ் டீசலில் வந்து அந்த இது கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. நான் டீசல் ஃபியூல் டேங்க் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். அதோட லெவலுமே உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. அப்புறமா வந்து இந்த ஏடாஸ்க்கான கண்ட்ரோல் இங்கே ஃபுல்லாக க்ரூஸ், அப்புறம் ஏடாஸ்க்கான கண்ட்ரோல், டயர் ப்ரெஷர் மானிட்டருமே இந்த காரில் வந்து இருக்குது. இப்போ டயர் ப்ரெஷர் மானிட்டருமே இந்த காரில் இருக்குது, அதுவுமே உங்களுக்கு வந்துடும். அப்புறம் எல்லாமே உங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஆயிரும். உங்களுக்கு எத்தனை கிலோமீட்டர்ஸ் ட்ரிவன், சீட் பெல்ட் வார்னிங்கு, அப்புறமா வந்து ஃபியூவலுக்கு எத்தனை கிலோமீட்டர்ஸ் போகும், ஃபியூவல் இண்டிகேட்டர்ஸ், இன்ஜின் டெம்பரேச்சர், சீட் பெல்ட் வார்னிங் எல்லாமே உங்களுக்கு இங்கேயே வந்துடும். என்ன கியரில் இருக்கேன், பீல இருக்குன்னா பீல உங்களுக்கு அந்த கியர் வந்துடும். நான் இண்டிகேட்டர்ஸ் போட்டேன்னா உங்களுக்கு தெரிஞ்சு இதில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக டூசனில் இருக்கும், பட் இதில் இல்லை. இண்டிகேட்டர்ஸ் பண்ண உங்களுக்கு அந்த பீம் ஓப்பன் ஆகும். சூப்பர், பரவாயில்ல. ஆனால் உங்களுக்கு இந்த கிளஸ்டரோட மெனுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வெஹிக்கிளுக்குள்ளே போயிட்டு இங்கே கிளஸ்டர் இருக்கும்ல, இந்த இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் நான் தனியாக வரேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை முடிச்சிருவோம். இங்கே போயிட்டு கிளஸ்டர் போனீங்கன்னா செலக்ட் டீம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கியூப், இங்கே கியூப் போட்டிங்கன்னா இதை பாருங்கள் கியூபாக மாறிடுச்சா. அப்புறமா இங்கே கிளாசிக் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாசிக்காக மாறும். அண்ட் கிளாசிக் ஏ, அப்புறமா கிளாசிக் பி, ரெட் கலர் இது செம்மையாக இருக்குது, கிளாசிக் சி ப்ளூ கலர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் உங்களை சேஞ்ச் பண்ணிக்கிறோம் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டமில். சூப்பர். ஸோ ஓவராலாக கிளஸ்டர் சூப்பராகவே இருக்குங்க. நம்ம அப்புறம் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் இப்போ டீட்டெயிலாக வந்தீங்கன்னா, ஸோ இதாங்க இந்த காரோட இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம். இது வந்து நம்ம கிரெட்டால பார்த்த சேம் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் தான் இந்த அல்காசார் ஃபேஸ் லிஃப்ட்லையுமே கொடுத்துருக்காங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. உங்களுக்கு நேவிகேஷன், ப்ளூ லிங்க் ஆப்ஷன் வந்துடும். ஜியோ 7 ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷனுமே கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு மேப் போட்டிங்கன்னா உங்களுக்கு நேவிகேஷன் வந்துடும். அண்ட் உங்களுக்கு டாப் லைன் வேரியண்ட்ல ப்ளூ லிங்க்குமே கொடுத்துறாங்க. ப்ளூ லிங்க்ல நீங்க என்ன நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இருக்குங்க, இந்த ப்ளூ லிங்கை நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம், நீங்க காரை கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்றாங்க. அதுவுமே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க, விச் சூப்பர். டச் ரெஸ்பான்ஸ் செம ஃபாஸ்ட்டாக இருக்கு. அண்ட் இங்கேயுமே வந்து நீங்கள் ஏசி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஏசி நான் ஆன் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஏதாவது சவுண்ட் வந்துச்சுன்னா மனுஷங்க செம்மையாகவே இருக்குதுங்க. ஸோ எங்கள் இடத்துல எந்த ஏசிக்கான கண்ட்ரோல்ஸுமே கொடுத்துட்றாங்க. ஆனால் உங்களுக்கு ஆம்பியன் லைட்டிங் சுற்றி போகுது இந்த காரில். ஸோ அது எங்கன்னு தெரியல, ஆனால் கார் சுற்றி உங்களுக்கு ஆம்பியன் லைட்டிங் இருக்குது. உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கெல்லாமே வந்து உங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கு ஆக்சுவலாக வந்து. ஸோ நான் ரிவர்ஸ் கியர் போட்டான்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் கேமராமே ஆக்டிவேட் ஆயிரும். சூப்பர். அண்ட் உங்களுக்கு 360 டிகிரி கேமரா வியூமே இருக்கு. இஸ் நைஸ்னு சொல்லலாம். உங்களுக்கு ஓவராலாக நீங்கள் கார் வந்து 360 டிகிரி பார்த்துக்கலாம். ஸோ இந்த சைடு அப்புறமா வந்து உங்களுக்கு ஃபுல்லாக 360 டிகிரி வியூ பார்த்துக்கலாம். நம்ம கார் எந்த கலரில் தான் உங்களுக்கு ஒயிட் கலர் தாங்க ப்ரொஜெக்ட் ஆகும். சன்ரூஃப்மே வந்து கொடுக்கல. ஓகே, பரவாயில்ல. ஸோ கார் எந்த கலர் ஒயிட் கலர் தான் ப்ரொஜெக்ட் ஆகும். இந்த காரில் வந்து உங்களுக்கு ட்ரைவ் பண்ணிக்கிட்டே நீங்கள் வந்து ரியரில் என்ன கார் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களால் பார்த்துக்க முடியும். அது எல்லாம் உண்டாய் கார்ஸுமே இருக்குது. ஸோ இதுலேயுமே இருக்குது. நான் எல்லா கார்ஸும் காட்ட மறந்துருப்பேன். ஈவன் எக்ஸ்டர்னல் i20 கூட இருக்குது. ஓகே, இங்கே வந்து உங்களுக்கு டேன் இன்டீரியர்ஸ் எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உங்களுக்கு இந்த மாதிரி டேன் இன்டீரியர்ஸ் பிடிச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு திருப்பூர் மோகன் அண்ணாவே வந்து டேன் இன்டீரியர்ஸ் பயங்கரமாக யூஸ் பண்ணுவேன். அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அண்ணா இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இங்கே டேன் இன்டீரியர்ஸுங்க. இங்கே ஃபுல்லாக வந்து டேன் இன்டீரியர்ஸ் கொடுத்துறாங்க. ஏசி வெண்ட்டு இதெல்லாமே நம்ம கிரெட்டால இருக்கிற மாதிரி அதே சேம் ஏசி வெண்ட் தான். இல்லை எந்த மாற்றமும் கிடையாது. கோ பேசஞ்சரோ ஏசி வெண்ட்டுங்க, அதுலேயுமே எந்த சேஞ்சஸுமே இல்லை. சேம் அதே மாதிரி கிளாசி பிளாக் யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல உங்க கிளாசி பிளாக்காக மாற்றிட்டாங்க இந்த அல்காசார் ஃபேஸ் லிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஒரு ஸ்டோரேஜ், அப்புறமா உங்க அங்கேயுமே ஒரு லைட் இருக்குது. ஸோ நைட் டைமில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, உங்கள் லைட்டுமே இருக்குது. அண்ட் உங்களுக்கு க்ளோவ் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூல்டு க்ளோவ் பாக்ஸ் கொடுத்துட்றாங்க. நார்மல் சைஸ் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சூப்பர். அண்ட் இங்கெல்லாமே வந்து ஹாட் பிளாஸ்டிக்காக வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இங்கே அண்ட் இந்த லைட் ஒரு லைட் வந்து உங்களுக்கு ஃப்ளிக்கர் ஆகிட்டே இருக்கும். அது வந்து ஷோரூமோட லைட் ப்ராப்ளம் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 3 லைட் வந்து ஃப்ளிக்கர் ஆகிட்டே இருக்குது. அதில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா ஐம் ரியலி சாரி பாய்ஸ். அண்ட் 6 ஏர் பேக்ஸ் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக வந்துருங்க. டிரைவர் சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓ மை காட், வேனிட்டி மிரர் இல்லையா, லைட்டுமே இல்லையா, என்னதுங்க இது, ஒரு ப்ரீமியம் கார். ஓகே, ஒயிட் கலர் இன்டீரியர்ஸ் கொடுத்துட்றாங்க. அது ஒயிட் கலர் லைட்டு சூப்பர். அது எல்இடி ப்ரொஜெக்ட் எல்லாம் நான் ஆன் பண்ணி தான் வச்சிருக்கேன், ஏன்னா வெளிச்சம் உள்ள வருதுக்காக. உங்களுக்கு சன்கிளாஸ் ஹோல்டர் அது கொடுத்துட்றாங்க. அப்புறமா வந்து ஐஆர்பிஎம் ஆட்டோ டிமிங் ஐஆர்பிஎம் கொடுத்துட்றாங்க. எஸ்ஓஎஸ் உங்களுக்கு ப்ளூ லிங்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த கனெக்ட் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. கோ பேசஞ்சர் சன் சைடில் உங்களுக்கு வேனிட்டி மிரர் இருக்குது, லைட் இல்லை. அப்புறமா கோ பேசஞ்சருக்கு ஒரு கிராப் ஹேண்டில்ஸுங்க, ஸ்ப்ரிங் மோஷனில் ஒரு கிராப் ஹேண்டில்ஸு. டிரைவர் சைடு ஆப்வியஸாக கிராப் ஹேண்டில்ஸ் இல்லை. நான் அப்படியே கீழே வந்தேன்னா இந்த இடத்துல லைட் இருக்குல்ல,
உங்களுக்கு சன்ரூஃப்மே இருக்குது. இந்த காரில் சன்ரூஃப் இல்லை. டீசலில் உங்களுக்கு சன்ரூஃப்மே வராது, பின்னாடி வந்து ஸ்பேர் டயருமே வராது. ஸோ ஸ்பேர் வீல்ஸும் சன்ரூஃபும் உங்களுக்கு டீசலில் வராது. பெட்ரோலில் போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு சன்ரூஃப், பேரோனாமிக் சன்ரூஃப் அண்டு ஸ்பேர் டயர் வரும். இது என்ன லாஜிக்னு எனக்கும் தெரியல. ஸோ அது அப்படி தான். ஓகே. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு டியூவல் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துறாங்க. அதுக்கான சுவிச்சஸ்ங்க. இது வந்து இந்த இன்ஃபோடெயின்மெண்ட்கான ஃபிசிக்கல் பட்டன்ஸ் இந்த மாதிரி ஓய் இந்த மாதிரி அண்ட் பார்க்கிங் காசு லைட்டு நான் சவுண்டு கம்மியாக தான் வச்சுருக்கேன். அண்ட் உங்களுக்கு வந்து மீடியா, அப்புறம் ரேடியோ, அதுக்கான இது மேப்பு நீங்கள் ஃபிசிக்கலாகவும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், எங்கேயுமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எனக்கு உண்டாயில் பிடிச்சதே வந்து இதோ இந்த வால்யூம்ஸ் காலர் தான். ரோலர் வந்து வால்யூமுக்கு ரொம்ப அவசியம் தேவை. நல்ல ஒரு ரோலருமே கொடுத்துறாங்க. ஏன்னா ஸ்வைப்லாம் பண்ணிட்டு இருக்குமே இப்போ இருக்கிற காலத்தில். நான் டிரைவிங் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும். உங்களுக்கு டெம்பரேச்சருங்க, அப்புறம் ஏசிக்கான சுவிச்சஸ், உங்களுக்கு ரியர் ஃபாகு, டிஃபாகரு, அப்புறம் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி காலுக்கு வருது, ஃபேன் ஸ்பீடு எல்லாமே அது வந்து யூஸ்வலாக இருக்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம் ஏற்கனவே. மெட்டீரியல் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. சார்ஜருக்கெலாம் பஞ்சமே கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு, அப்புறமா வந்து உங்களுக்கு ஒரு டைப் சி சார்ஜிங் போட்டு, ப்ளஸ் ஒரு 12 வோல்ட்டுக்கான சார்ஜிங் சாக்கெட்டுமே கொடுத்துறாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு வயர்லெஸ் சார்ஜருமே டாப் வேரியண்ட்டில் கொடுத்துட்றாங்க. இது போதுமே, இதுக்கு மேலே என்னங்க வேணும் சார்ஜருக்கு? ஸோ வயர்லெஸ் சார்ஜருமே இந்த காரில் வந்து கொடுத்துட்றாங்க. ஆனால் அப்படியே இந்த காரோட கீர் லிவர் எப்படி அப்படியே ஒரு ஆடி அந்த மாதிரி ஒரு எனக்கு இந்த கீர் லிவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த கீர்லுமே தயவு செஞ்சு கொண்டை மாற்றிடாதீங்க. ஏன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அங்கே ஒரு லெதர் ரப்பிங் கிரெட்டாலுமே இருக்குது, அல்கசாலுமே இருக்குது இந்த கீர் லிவர். உங்களுக்கு நான் பண்ணுறது வந்து 80 டீசல் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ். உங்களுக்கு பெட்ரோல் போனீங்கன்னா டிசிடி ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வந்துடும். அண்ட் உங்களுக்கு வந்து மேனுவலுமே இருக்குது இந்த வேரியண்ட்டில். நான் பண்ணுறது வந்து 80 டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ். நான் இதில் என்னென்ன இருக்க மட்டும் தான் உங்களுக்கு நான் இன்னும் சொல்லியிருப்பேன். இந்த டிஃபரன்ஷியேட் பண்ண எல்லாத்தையுமே இந்த டிஃபரன்ஷியேட் பண்ண மாதிரி ஆயிரும். நான் அப்படி பண்ணலை. அப்புறமா உங்களுக்கு டிரைவ் மோட்ஸுமே இருக்கா? ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஸ்னோ, மட்டு, சாண்டு கிளஸ்டரில் காட்டுது பாருங்க, சூப்பர். டிரைவ் போனீங்கன்னா நார்மல் மோடு, ஈக்கோ மோடு, ஸ்போர்ட்ஸ் மோடு. ஸோ ஸ்போர்ட்ஸ்னு உங்களுக்கு இங்கே தான் காட்டுது, ஒரு வேர்டிங்ஸாக தான் காட்டுது. கிளஸ்டரில் அந்த ரெட் கலர் அந்த மாதிரி எதுவும் மாறல போல, பரவாயில்ல. கியர் பாக்ஸ் வாங்கினா உங்களுக்கு பார்க்கிங், நியூட்ரல், ரிவர்ஸு, நியூட்ரல், டிரைவு. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மோட் தள்ளிட்டு நீங்கள் எப்படி ரைட்டில் புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸ் மூலிமா மேனுவலாக கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். அண்ட் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பேருக்குங்க, ஹாட் டு வேர்ல்டு, 360 கேமரா, அந்த பார்க்கிங்கான கேமரா ஒரு இதுவுமே கொடுத்துட்றாங்க. அண்ட் பார்க்கிங் பேருக்கு கீழே வந்து உங்களுக்கு ஹில் டிசைன் கண்ட்ரோலுக்கான பட்டன்ஸுமே கொடுத்துட்றாங்க. வென்டிலேட்டர் சீட், குழு சீட் வந்துடுது. கோ பேசஞ்சருக்கு அண்ட் டிரைவருக்கு குழு சீட். இது கரெக்டாலே இருக்கு. அடேங்கப்பா, குழு சீட் ஆன் பண்ணிட்டேன், வேற லெவல் இருக்கு. பட் இருந்தாலும் சொல்றேன் உங்களுக்கு, ஏன்னா சம்மருக்கு நம்ம அடிக்கிற வெயிலுக்கு இதெல்லாம் தேவைங்க. 2 கப் ஹோல்டர்ஸ், அதை சுற்றி ஒரு ஆம்பியன் லைட்டிங் மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஆம்பியன் லைட்டிங் தானே என்னன்னு தெரியல. உங்களுக்கு இங்கே ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துட்றாங்க. இங்கே ஃபுல்லாகவே வந்து மேட் ஃபினிஷில் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்குது. கிளாஸி பிளாக்ல அந்த மேட் ஃபினிஷில் சூப்பர். ஆம்ரெஸ்ட், ஸ்லைடபிள் ஆம்ரெஸ்ட், நீங்கள் ஸ்லைட் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜுமே இருக்குங்க, குட்டி ஒரு ஸ்டோரேஜுமே இருக்குது. அதில் எந்த சார்ஜிங் போர்ட்டுமே இல்லை. சூப்பர். நான் அப்படியே வந்து சீட் கம்ஃபர்ட் வந்தீங்கன்னா, ஸோ இந்த காரோட டிரைவர் சைடில் உட்காந்துருக்கேன். டிரைவர் சைடில் நம்ம ஏற்கனவே ஓல்டு அல்காசாரில் பார்த்தது அதே தாங்க. உங்களுக்கு பேக்கு, ஃப்ரண்ட்டு, அப்புறமா ரிக்ளைன் ஆங்கிள், அப்புறமா அண்டர்டேஸ், அப்படி எல்லாமே எலக்ட்ரானிக் பவர் அட்ஜஸ்டபிள் சீட்டு கொடுத்துட்றாங்க. இன்னொரு முக்கியமான நான் காட்டியிருப்பேன், டோர் அந்த டிரைவர் சைட் டோரில் மெமரி சீட் கொடுத்துட்றாங்க. அது ஒரு அப்டேட்னு சொல்லலாம். மெமரி சீட்னா நீங்கள் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஐட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டீரிங் எல்லாமே வந்து நீங்கள் உள்ளே வரும்போதே வந்து மாறிடும். நீங்கள் வெளில போகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக பேக்கு, ஃப்ரண்ட் எல்லாமே வந்துடும். அது வந்து ஒரு மேஜர் அப்டேட் இந்த ஃபேஸ் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும். மீதி எல்லாமே சேம் அதே தான். கம்ஃபர்ட்லாம் வேறு லெவலில் இருக்குது, எனக்கு பிடிச்சிக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் அதுவுமே நான் காட்டியிருப்பேன். சீட் இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே டேன் இன்டீரியர்ஸுங்க. அண்ட் இங்கே வந்து இந்த இடத்துல வந்து உங்கள் லைனாக ஒரு போர்ஷன் மாதிரி கொடுத்த ஒரு டிசைன் பேட்டர்லாம் நல்லாவே இருக்குது. அண்ட் இங்கே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ்மே வந்துடுது. சூப்பர். 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் உங்களுக்கு வந்து டிரைவர் சைடு அண்ட் கோ டிரைவர் பேசஞ்சர் கொடுத்துட்றாங்க. நல்லா தான் இருக்குது இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும். இன்னொன்று இருக்குது, நான் பேக் பர்சன்ஸ் போகும்போது காட்டுறேன். இதுலேயே இருக்கா? நான் வந்து அந்த 6 சீட்டரில் தான் இருக்கும்னு நினச்சேன். நான் அது பின்னாடி போகும்போது உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் அல்காசார் ஃபேஸ் லிஃப்ட் வர பேக் பர்சன் சொல்லவா வேணும், ஏறி இறங்குறதுக்கு ஈஸியாகவே தான் இருக்குது. 200 mm கிரவுண்ட் அப்படி தெரியவே இல்லை. அடேங்கப்பா, அண்டர்டே சப்போர்ட்டை பாருங்கள், வேற லெவலுங்க. சூப்பர். கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. நான் இது ரிக்ளைன் ஆங்கிளுமே இதில் இருக்குது. இது எங்கே அந்த பட்டனு நீங்கள் வந்து நீங்கள் சாய்ச்சிக்கலாம். இது வந்து ரொம்ப ஃப்ரண்ட்டில் இருக்குது. தேடுறதுக்கு எங்கே இருக்குன்னே தெரியலையே, சைடில் எங்கேயாச்சும் இருக்கும் போல். ஸோ நீங்கள் வந்து ரிக்ளைன் ஆங்கிளுமே இந்த காரில் இருக்குங்க. மற்றபடி கம்ஃபர்ட் எல்லாமே சூப்பராகவே இருக்குது. உங்களுக்கு இந்த இடத்துல ஆம்ரெஸ்ட் இருக்குது. கப் ஹோல்டர்ஸ் இல்லையான்னு கேட்டால் கப் ஹோல்டர்ஸ் ஒரு இடத்துல இருக்குது, நான் காட்டுறேன். ஒரு ஆம்ரெஸ்ட் கரெக்டாக இருக்குன்னே சொல்லலாம். உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தொங்கி கொடுக்காம சூப்பராகவே கொடுத்துருக்காங்க.
அண்ட் உங்களுக்கு ஆஸ் யூஷுவலாக உங்களுக்கு 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் வந்துருதுங்க. 3 பாயிண்ட் சீட் பெல்ட் வந்துடுது உங்களுக்கு. 3 பாயிண்ட்ஸ். இப்போ 3வது சீட் பெல்ட் எங்கே இருக்குன்னா அங்கேருந்து கொண்டு வரணும். கிளிப்பு மாதிரி போட்டு வச்சிருக்கானுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து நீங்கள் 3வது சீட் பெல்ட் கொண்டு வரணும். அந்த மாதிரி தான் கொண்டு கொடுத்துருங்க. இது அதுக்கு இல்லை, இங்கேக்கு. அண்ட் உங்களுக்கு 2 அட்ஜஸ்டபிலிட்டி. இது வந்து இதுவுமே டேன் கலரில் கொடுத்துருவானுங்கப்பா. நான் அட்வென்ச்சர் பண்ணும்போது பிளாக்ல இருந்தது. இந்த குஷன் டாப் ரீம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அல்காஸா நேம் பேட்ச் ஒரு குஷன் கொடுத்துருவாங்க. மீது எல்லாமே சேம் மாதிரி தான். உங்களுக்கு ஐசோஃபிக் சைட் சீட்டுக்கான மவுண்ட்டு, கம்ஃபர்ட் எல்லாமே வந்து சூப்பராக ஓல்டு அல்காஸால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. அண்டு சன் பிளைண்டுமே வந்துருங்க. ஸோ சன் பிளைண்டுமே கொடுத்துட்றாங்க. ஓ சூப்பர். ஆனால் மேனுவல் அட்ஜஸ்டபிள் சன் பிளைண்டு தான். உங்களுக்கு இங்கே ஒரு கிராப் ஹேண்டில்ஸு, இந்த இடத்துல கிராப் ஹேண்டில்ஸ் 2 சைடுமே இருக்குது. ஊக்கு ப்ரொவிஷன் 2 சைடுமே ஊக்கு ப்ரொவிஷனே கொடுக்கல. ஓ மை காட். ஓகே. அண்ட் உங்களுக்கு ரேர் பேசன் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம். அங்கேயுமே ஒரு போர் ஸ்பீக்கர், ஃபுல்லாக டேனு, பவர் விண்டோஸ்க்கான பட்டன்ஸ் எல்லாமே சேம் அதே மாதிரி தான் இருக்குது. அந்த இது கப்போல் ட்ரெஸ் வந்து அந்த ஆம்ரெஸ்ல இல்லை, இங்கே ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லியிருப்பேன். இதோ எப்படி இதுதான் அல்காசாரில் பிடிச்சதே. இது வந்து நம்ம ஏதாச்சும் ஸ்நாக்ஸு, சாம்பார் சாதம், பிரியாணிலாம் வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்ததுன்னா இங்கே லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா மேக்ஸிமம் 3.5 kgs தாங்குமா. நம்ம எங்கே பிஸ்னஸ் மேனாக இருப்போம். நம்மளுக்கு சாப்பாடு தானே முக்கியம். நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். கப்போல் ட்ரெஸ் தோ இருக்குங்க. வந்து ப்ரெஸ் பண்ணா தோ எப்படி டம்ளர் வைக்கிறது கப்போல் ட்ரெஸ் இந்த இடத்துல இருக்குது. இது 2 சைடுமே இருக்கும். அந்த சைடு இதுலையுமே இருக்கும், இதுலையுமே இருக்கும். இங்கே தான் உங்களுக்கு வந்து கப்போல் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஏதாவது ட்ரே ஏதாவது வச்சுக்கலாம், நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். ஆனால் மேக்சின் ஹோல்டருமே இருக்குது. சூப்பர். மேக்சின் ஹோல்டருமே இருக்குங்க, வேற லெவலு. அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ரோன்னு சொல்லணும் இந்த அல்காசாரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து பின்னாடி ரோ இருக்குது, அதுக்கான ஏசி வெண்ட்டுங்க. அப்புறமா உங்களுக்கு ஒரு ஃபோன் வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜ், 2 டைப் சி சார்ஜிங் போர்ட்டுமே கொடுத்துட்றாங்க. வயர்லெஸ் சார்ஜரு ரியர் பேசஞ்சருக்கு. எப்படி வயர்லெஸ் சார்ஜரு. வென்டிலேட்டட் சீட்ஸ் உங்களுக்கு 6 சீட்டர் கேப்டன் சீட்டில் தான் உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் வரும். நான் பண்ணுறது வந்து 7 சீட்டர் டீசலுங்க. அதனால உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் எல்லாம் காட்ட முடியும். நான் கன்ஃபார்மாக உங்களுக்கு அந்த 6 சீட்டர் வந்தோன்னா கண்டிப்பாக நான் போட்டு காட்டுறேன். வீடியோஸ் கண்டிப்பாக நம்ம 6 சீட்டர் போடுறோம். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் வென்டிலேட்டட். எனக்கு கேப்டன் சீட் நான் உட்காந்து பார்க்கணும். அதனால வீடியோஸ் கண்டிப்பாக வரும். உங்களுக்கு இங்கே பாருங்க, ஆக்சுவலாக இங்கே தான் வந்து ஓனர் உட்காருவாரு. ஏன்னா வந்து இந்த ஓனர் சீட் இதுதான். இங்கேருந்தே நீ அவனை ஒருத்தமே கொஞ்சம் முன்னாடி போடா, ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உட்காந்தாங்கன்னா முன்னாடி போடா அப்படின்லாம் சொல்ல தேவையில்லை. அது அப்படியே பூச்சி தள்ள வேண்டியதான். அதோ முன்னாடி போகுதா, பின்னாடி வருதா. இது வந்து இதுவுமே ஒரு மேஜர் அப்டேட்டுங்க அல்காசாருக்கு. சூப்பர். அல்காசாரை பொறுத்த வரைக்கும் 3rd ரோ இருக்கு. நான் 3rd ரோல உட்காந்து காட்டுறேன் உங்களுக்கு. அது எந்த வித்தியாசமும் இல்லை. ஏன்னா பேஸ்லாம் ஏதோ டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. பார்ப்போமே. ஓகே. ஸோ இதை போட்டுட்டேன்னா ஆனால் ஓகேங்க. என்னன்னா பழைய அல்காசா இதை வந்து நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணிக்கலாம். அப்படி மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து செகண்ட் ரோ பேசஞ்சர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3rd ரோ நல்லாவே கிடைக்கும். இதுக்கு முன்னாடி இந்த அல்காசாரை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அதில் ஒன்றும் பெரிய விஷயம். ஆனால் இங்கேயுமே அட்ஜஸ்டபிள் அட்ரஸ் கொடுத்துட்றாங்க. சீட் பெல்ட் கொடுத்துட்றாங்க. ஏதோ சீட் பெல்ட்டு. அந்த சீட் பெல்ட் மவுண்ட் பண்ணுறதுக்குமே வந்து ஒரு ஊக்குமே கொடுத்துட்றாங்க. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறமா 3rd பேசஞ்சருக்கு உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கப் ஹோல்டர்ஸ் பாட்டில் ஹோல்டர்ஸ் 2மே கொடுத்துட்றாங்க. இங்கே ஒரு ஸ்டோரேஜுங்க, இங்கே ஒரு ஸ்டோரேஜ், இங்கே கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துறாங்க. டைப் சி சார்ஜிங் போட்டு ஃபேன் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்பீடு நம்ம வந்து ஏற்கனவே நம்ம 3rd பேசஞ்சர்லையுமே கொடுத்துருக்காங்க. ஏசியோட ஃபேன் அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஒரு ஏசி வெண்ட்டு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த சைடுமே ஏசி வெண்ட்டு, இந்த சைடுமே டைப் சி சார்ஜிங் போட்டு, அப்புறமா கப் ஹோல்டர்ஸ் ப்ளஸ் உங்கள் ஸ்டோரேஜ். ஸோ இதுதான் வந்து இந்த சீட் பெல்ட் வந்து நீங்கள் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி போட்டு வச்சுக்கலாம். ஸோ போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு சீட் பெல்ட் கட்டன்னு ஆடாது. உங்களுக்கு வந்து எந்துலையுமே இருக்குது. அப்புறமா இந்த சைட்லையுமே இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா மாட்டி வச்சுக்கலாம் இந்த இடத்துல. சூப்பரில். ஆனால் ஒரு ஹூக்குமே இருக்குது. பூட் ஸ்பேஸ் வரும்போது அதை காட்டில் போல். ஸோ லக்கேஜ் கேரியருக்கான ஹூக்குமே இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. பூட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு நான் சொல்ல மறந்துருப்பேன், சொல்கிறேன். இங்கே லக்கேஜ் கேரியர் ஹூக்குமே இருக்குது. கலர் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் பண்ணுறது வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிளாக் மாதிரி தெரியும். ஆனால் பிளாக் கிடையாது. ரோபஸ்ட் எமரல்டு க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர். ரோபஸ்ட் எமரல்டு க்ரீன் அந்த கலரு. எவ்வளோ பெரிய பேர். ஸோ அந்த கலர் தான் கொடுத்தேன். இதில் உங்களுக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு ரெட்டு, ஸ்டாரி நைட்டு, அப்புறமா வந்து அட்லாஸ் ஒயிட்டு, இந்த பிளாக், அபேஸ் பிளாக்கு, டியூல் டோன் ஆப்ஷனுமே வந்துடும். அதுவுமே அந்த கலர்ஸுமே உங்களுக்கு வந்து ரேஞ்சர் காக்கி கலர் அது எல்லா கார்லையுமே இருக்குங்க. ஸோ ஒரு சில இப்போ வர கார்லாம் கொடுத்துட்டு வராங்க. கிரெட்டாலையுமே இருக்குது, இதுலையுமே இருக்குது. ரேஞ்சர் காக்கி கலருமே இருக்குது. அது செம்ம ஃபேவரட்டான ஒரு கலரு. இது நான் பண்ணுறது வந்து டீசல் 80 டிரான்ஸ்மிஷன் டார்க் கன்வெர்ட்டர் சிக்னேச்சர் வேரியன்ட், டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட், 7 சீட்டர். இதுலேயே வந்து உங்களுக்கு வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா
எக்ஸிக்யூட்டிவ் வந்து உங்களுக்கு பேஸில் வேரியன்ட், அப்புறமா வந்து ப்ரெஸ்டீஜ், பிளாட்டினம், சிக்னேச்சர் இருக்குங்க. இந்த 4 வேரியன்ட்ஸும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கியர் ஆப்ஷன், 6 சீட்டரு, 7 சீட்டரு, அப்புறம் டிசிடி பெட்ரோல் அண்ட் டீசல் இந்த மாதிரி நிறைய சப் வேரியன்ஸுமே இருக்கு. ஸோ எல்லா வேரியன்ஸும் நான் கீழே உங்களுக்கு போட்டுறேன். நீங்கள் வந்து ப்ரௌசர் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய வேரியன்ஸ் வந்து காரில் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வேரியன்ட்டு. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க இந்த அல்கசார் ஃபேஸ் லிஃப்டோட வீடியோ இதோட முடிவடைகிறது. இந்த கார் எப்படி இருக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கார் அல்கசார்னு சொன்னாங்க. நல்லாவே இருக்கும். அந்த உங்களுக்கு பெரிய சைஸ் கார் வேணும்னா இந்த அல்கசார் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். கரெக்டாக இருக்குது, பட் இருந்தாலும் கரெக்டாக வர இது எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்லாம் உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். ஏகப்பட்ட சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராகவே இருக்குது இந்த அல்கசார் ஃபேஸ் லிஃப்ட். வேற ஒரு கார் வீடியோவில் பார்ப்போம். பாய்.